Hi friends, welcome to Kalai Express. இன்னைக்கு நாம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம பன்னீர் பட்டர் மசாலா செய்யிறதுக்கு பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, 2 பெரிய சைஸ் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பெரிய சைஸ் பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நாம் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்து அதில் ஒரு 30 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வணங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அது ஆறட்டும். நம்ம அந்த டைமில் சப்பாத்திக்கு தேவையான மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி எடுத்து வச்சேன். இப்போ பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பன்னீரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் பன்னீர் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 4 பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு. பாருங்கள், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை தாளித்து விட்டுடலாம். அதுக்கு கல்பாசி, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து அதோட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விடலாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாம் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நமக்கு கொஞ்சம் அதில் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நாம் ஒரு 5 முந்திரியும் ஒரு 2 பத்தை தேங்காயும் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் கசூரி மேத்தி எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்காக அதை சேர்த்துறோம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீர் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வெந்ததுன்னா ஹார்ட் ஆயிரும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.